2021 பைடன் அரசாங்கம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜூன்டீன்த் அப்படின்னு வந்து ஒரு ஃபெடரல் ஹாலிடே வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 1861லேருந்து 1865 வரைக்கும் சிவில் வார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மக்கள் போராட்டம் வந்து நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டேட்ஸும், அடிமைத்தனம் வேணும், அதை நம்பி தான் எங்களோட தொழில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சில ஸ்டேட்ஸும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. அடிமைத்தனம் வேணான்னு சொன்ன ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிமைத்தனம் வேணும் அப்படின்னு சொன்ன ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபெடரேட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டாங்க தங்களை. இந்த சிவில் வார் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 4 வருஷம் போச்சு. அதில் வந்து 1863 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் அவர் வந்து எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர்றாரு. அதாவது கருப்பினத்தை சார்ந்தவங்களோ அல்லது எந்த ஒரு இனத்தினுடைய மக்களும் வந்து அடிமைகளாக நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஆனால் இந்த போர் நடந்து முடிகிற வரைக்குமே சில இந்த கன்ஃபெடரேட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடிமைத்தனம் வந்து முழுசாக வச்சிருந்துருக்காங்க. ஸோ 63 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் 65 இந்த போர் முடிகிற வரைக்கும் சில ஸ்டேட்ஸில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அப்படி டெக்ஸஸில் வந்து இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் அந்த ஒரு ஆர்மி குரூப் வந்து இறங்கி ஒரு 2.5 லட்சம் பேரை வந்து நீங்களாம் வந்து 2 வருஷமாகவே வந்து அடிமைத்தனத்துலேருந்து வெளியே போயிட்டீங்க, ஸோ நீங்கள் இனிமேல் சுதந்திரமாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. அது நடந்தது பார்த்தீங்கன்னா 1865 ஜூன் 19ஆம் தேதி. அதை தான் வந்து ஜூன் 19th அதாவது ஜூன்டீன்த் அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது கருப்பின மக்களிடையே ரொம்ப நாளாக வந்து ஜூப்ளி அப்படின்னு வந்து இன்னொரு பேரில் வந்து கொண்டாடிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி 2 வேர்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு புது வேர்டு கொண்டு வரதை பார்த்தீங்கன்னா போர்ட்மான்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்த ஒரு வேர்டு தான் வந்து இந்த ஜூன்டீன்த் அப்படிங்கிறது. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படும் போது அமெரிக்கா தான் முதல்ல வந்து அடிமைத்தனத்துலேருந்து மக்களை மீட்டெடுத்திருக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமாக அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஹிஸ்ட்ரியை தேடி பார்த்தோம்னா 1803 வருஷம் டென்மார்க் தான் இதை ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1804 வந்து ஹைத்தி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி பண்ணுது. அப்புறம் 1830களில் வந்து இங்கிலாந்து, அதுக்கப்புறம் தான் வந்து அமெரிக்கா 1860களில் பண்ணுறாங்க. இது வந்து கருப்பின மக்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலி ஆமாம், பட் இதை வந்து ஒரு சிம்பாலிக்காக எல்லாருமே எடுத்துக்கலாம். பல 100 வருடங்களாக இருந்த அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வரதுக்கு மிக முக்கியமாக இருந்த இந்த ஒரு சட்டம் வந்து ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இது என்ன சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து அமெரிக்கனுடைய 2வது சுதந்திர தினம் அப்படின்னு சொல்கிறாங்க.